இந்த இனிய மாலை வேளையில் பார்பர் நாமா என்னும் புரட்சிக்குமிக்க நூலை, நமது வாழ்வியலை, நமது கண்ணீரை, நமது வலிகளை சொல்லி உரிமைகளை பெற இருக்கும் இக்கவிதை தொகுப்பை வெளியிட வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், தலைவர்களுக்கும், தோழர்களுக்கும், தொழிலாளர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த இருக்கரம் கூப்பிய நன்றிமிக்க மாலை வணக்கம். இப்பொழுது நிகழ்ச்சி தொடங்க உள்ளது. அதற்கு முன்பாக சிறப்பு விருந்தினர் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். முதலாவதாக உயர் திரு ஜீவ கரிகாலன் அவர்கள், யாவரும் பதிப்பகம். அதைத் தொடர்ந்து உயர் திரு மு வீரபாண்டியன், மாநில பொதுச் செயலாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ அவர்களையும், உயர் திரு பே சண்முகம், மாநில பொதுச் செயலாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அவர்களையும், உயர் திரு கவிதா பாரதி, எழுத்தாளர், இயக்குனர் மற்றும் திரைப்பட நடிகர் அவர்களையும், உயர் திரு மு முருகேஷ், இந்து தமிழ் திசை நாளிதழின் முதுநிலை ஆசிரியர் அவர்களையும், மற்றும் நூலின் ஆசிரியர், எழுத்தாளர் மற்றும் தமிழ்நாடு பாரம்பரிய மருத்துவ சமூகம் மற்றும் முடித்திருத்தும் தொழிலாளர் சங்கத்தின் தலைவர், மாநில தலைவர் ப நடராஜன் பாரதிதாஸ் அவர்களையும் மேடை அன்போடு அழைக்கிறேன். இப்பொழுது நிகழ்ச்சி தொடங்க உள்ளது. முதலாவதாக வரவேற்புரை உயர் திரு ஜீவ கரிகாலன், யாவரும் பதிப்பகம் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என நெஞ்சார வரவேற்கிறேன். நன்றி. சிறப்பாக உரையாற்றிய உயர் திரு ஜீவ கரிகாலன் அவர்களுக்கு நன்றி. இதைத் தொடர்ந்து இப்பொழுது நூல் வெளியிடப்பட உள்ளது. நூலை வெளியிடுபவர் உயர் திரு மு வீரபாண்டியன், மாநில பொதுச் செயலாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அந்நூலை பெற்றுக்கொள்பவர் உயர் திரு பே சண்முகம், மாநில பொதுச் செயலாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட். இதைத் தொடர்ந்து இப்பொழுது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு சிறப்பு செய்தல். முதலாவதாக உயர் திரு ஜீவ கரிகாலன், யாவரும் பதிப்பகம் அவர்களை சிறப்பு செய்தல். அடுத்ததாக உயர் திரு கவிதா பாரதி, எழுத்தாளர், இயக்குனர் மற்றும் திரைப்பட நடிகர் அவரை சிறப்பு செய்தல். உயர் திரு மு வீரபாண்டியன் அவர்களை சிறப்பு செய்தல். அதைத் தொடர்ந்து உயர் திரு பே சண்முகம், மாநில பொதுச் செயலாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அவர்களை சிறப்பு. அதைத் தொடர்ந்து உயர் திரு மு முருகேஷ், இந்து தமிழ் திசை நாளிதழின் முதுநிலை ஆசிரியர். அடுத்ததாக நம்முடைய சமூகத்திலிருந்து வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. முதலாவதாக என் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய என்னுடைய ஆர்வ சகோதரர், இனிய இளவல் எஸ்கே ராஜா அவர்களுக்கு மாநில பொதுச் செயலாளர், இந்திய கம்யூனிஸ்ட் சிபிஐ அவர்கள் சால்வை அளிப்பார். அடுத்ததாக தமிழ்நாடு மருத்துவ சமூக நல சங்கம் மற்றும் முடித்திருத்தும் தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் எல் முருகன் அவர்களுக்கு சிபிஎம் மாநில செயலாளர்கள் சாலை அளித்தார்.
தமிழ்நாடு மருத்துவர் பேரவையிலிருந்து வருகை தந்துள்ள மதிப்புரிக்க அண்ணன் திரவிய சங்கர் அவர்களை திரு அண்ணன் கவிதாபார் அவர்களுக்கு சிறப்பு செய்வோம். நவசமாஜ் அமைப்பிலிருந்து வந்திருக்க திரு ஜெயபால் ஐயா அவர்களுக்கு, எங்கள் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் சால்வினை, தென் சென்னையிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய ஆற்றல் மிக செயல் வீரர் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் சால்வினை, மற்றும் நேரம் கருதி அனைவருக்கும் சால்வை போட வேண்டும். நம்மளுடைய வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் நம்முடைய சமுதாயத்தை பற்றி, வழிகளை பற்றி, வேதனைகளை பற்றி, துயரங்களை பற்றி, நான் எழுதிய நூலை பற்றி பேசுவதற்கு நேரம் குறைவாக இருப்பதால் அனைவருக்கும் சால்வை போட்டதாக தயவுசெய்து நினைத்து கொள்ளவும். என்னென்னா சால்வை இருக்கிறது, ஆனால் போடுவதற்கு நேரம் இல்லை. நம்ம பேச வேண்டியது நிறைய செய்திகள் இருக்குது. நம்ம இந்த நிகழ்ச்சிகளை எல்லாமே சால்வை தான் போட்டுட்ருக்கோம். இந்த இடத்துல நாம் சாதிப்பதற்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்கியிருக்கிறோம். அதனால் நம்முடைய தோழர்கள், தொழிலாளர்களின் உற்ற தோழனாக இருக்கின்ற தோழர்களை நான் வரவைத்திருப்பது அப்புறம் பேச. அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக சிறப்புரையாற்ற உயர்திரு மு. வீரபாண்டியன், மாநில பொதுச் செயலாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் அவர்களை சிறப்பாக உரையாற்றிய தோழர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இதைத் தொடர்ந்து உயர்திரு பே. சண்முகம் அவர்களை, மாநில பொதுச் செயலாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். சிறப்பாக உரையாற்றிய தோழர் அவர்களுக்கு நன்றி. அதைத் தொடர்ந்து உயர்திரு கவிதா பாரதி, எழுத்தாளர், இயக்குனர் மற்றும் திரைப்பட நடிகர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். சிறப்பாக பேசிய தோழர் அவர்களுக்கு நன்றி. அதைத் தொடர்ந்து இந்து தமிழ் திசை நாளிதழின் முதுநிலை ஆசிரியர் உயர்திரு மு. முருகேஷ் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். சிறப்பாக பேசிய தோழர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கவிஞர் மற்றும் தமிழ்நாடு பாரம்பரிய மருத்துவ சமூகம் மற்றும் முடித்திருக்கும் தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர், தன் கவிதைகளில் கோபத்தையும் ஆற்றாமையும் உரிமைகளும் கேட்டுக்கொண்டிருக்கும் நமது பார்பர் நாமா என்னும் கவிதையின் ஆசிரியர் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். அன்பு நண்பர்களே, பார்பர் நாமா என்ற நூலினை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள உங்கள் பார்வையாளராக இருக்கின்ற உங்களை வருக வருக நான் வரவேற்று, இந்த சிறப்பு மிக்க இந்த தொழிலாளியும் சாதாரண ஒரு முடித்திருத்தும் தொழிலாளி தானே, இவருடைய புத்தகத்துக்கு போகிறேன்னா அவருக்கு என்ன நஷ்டம் என்ற எண்ணம் இல்லாமல் நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அரங்கத்துக்கு முன்னாடியே வந்து என்னையெல்லாம் பதட்டைக்குள்ளாடி ஆகிவிட்டார். என்ன இவர் வந்துட்டாருன்னு ஆளை காணுமே யாரையும் காணுமேன்னு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு எனக்கு. வந்திருக்கின்ற பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய முதலில் எங்கள் பதிப்பாளருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். என்னென்னா 2017 அவர் புத்தக கடை திறக்கும் போது அவர் ஆள் பல்காக இருக்கிறா, போயிட்டு நம்ம புத்தகம் ஒன்று வெளியிடணும்னு போவேன். நான் அவருக்கு சின்ன வேலை செஞ்சவங்களை பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணார், பார்ப்பேன் புத்தகம் கவிதை தொகுப்பு போடலான்னு சொன்னால் அப்படி எதாவது சொல்லுவாரான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்பப்போ 4 புக்கு வாங்கிட்டு போயிடுறது. புக்கு வாங்கிறதுக்காக ஒரு புத்தகம் போடணுன்றதுக்காக அவர் பார்க்க போய்
புத்தகம் வாங்கி வந்துடுறது. ஒரு நாள் சரி இந்த ஓனரை பார்க்கணும்னு சொல்லி கதவு தந்து பார்த்தா ஆள் சினிமா வெள்ள மாதிரி உட்காந்துங்கிறாரு. இவர்கிட்ட போய் கவிதை போடணும்னா இது வேற என்னன்னா இது கவிதை எழுதுறதுலாம் சினிமா போகிற வழி அப்படின்னு நினச்சின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆமாம் கவிதைலாம் போடுவாரன்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா என்னுடைய ஒரு சகலகலா சவரக்காரன் பராக் பராக் என்ற நூல் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. அதுபோது அந்த கூட்டத்திலே விமர்சன கூட்டம் வைக்கும் போது தான் சொன்னார், இந்த புத்தகத்தை நான் உங்கள் படிக்காமல் நான் சொல்லிட்டேன், நிச்சயமார்த்த தொகுப்பு உங்கள் தொகுப்பு நான் தான் போடணும்னு சொன்னதால் எனக்கு அதுக்கு பிறப்பாடு நிறைய பதிப்புகள் வரும்போது கூட இல்லைங்க இவர் தான் போட போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிற்பாடு நிறைய நண்பர்கள் அறிமுகமானாங்க. அதனால் அவர்கிட்ட கொடுத்தேன். மிக சிறப்பாக எனக்கு எந்த நேரத்திலும் அழைக்கின்ற அளவில் எனக்கு நட்பாகவும் உறவாகவும் நண்பராகவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் இருந்து சிறப்பாக வடிவமைத்து தந்த அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, தோழர்கள் கம்யூனிஸ்டெல்லாம் ரொம்ப நேரம் பேசுவாங்க. பாட்டாளி வர்க்கம் தொழிலாளர் வர்க்கம்னு நிறைய பேசுவாங்க. நம்மளுடைய மதிப்பிற்குரிய தோழர் சிபிஎம்னுடைய மாநில தலைவர் அவர்களை போய் மாநில பொதுச்செயலாளர் சந்திக்க போகும்போது அவருடைய சுபாவம் அதுவாக கூட இருக்கலாம். என்ன நானும் நண்பர் தான் போனோம். தோழர் சாப்பிட்டீங்களா, உட்காருங்க, தண்ணி குடிங்க அப்படின்னாரு. அப்படியே அவர் சுபாவமாக இருக்கலாம். அவர்கிட்ட பேசிட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு தெரியாது நான் ஏன் அழுதன்னா அப்படியே கண்ணில் தண்ணி வந்தது. காரணம் இருக்கு. ஒரு ஆளுங்கட்சியோட மிக ஒரு லெட்டர் பேர கட்சியை ஒரு கவுன்சிலரை கூட சந்திக்கணும்னா ரோட்டில் நின்று கிடக்கும். அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம், உலகமெல்லாம் பாட்டாளி மக்களுக்காக உழைக்கின்ற சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் எங்களை பார்த்து உட்காருங்கள், தண்ணி குடியுங்கள், சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். பத்தியா, அதான் கம்யூனிஸ்ட். முதலில் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். நான் யாருன்னு அவருக்கு தெரியாது, அவர் யாருன்னு தெரியாது. கேட்ட நீ யாராவது உட்காருங்க, தண்ணி குடிங்க, உங்கள் பிரச்சனை அப்புறம் பேசணும், உட்காருங்க. ஏன்னா என்னுடைய புத்தகம் மதிப்பிற்குரிய மாநில பொதுச்செயலாளர் சிபிஎம் அவர் சொன்னார், வாழ்க்கை அங்கே வரை புத்தகம் இத்தனை ஆளுக்கு பிறகு போய் சொன்னார். என்னை யாருன்னே தெரியாது. நான் ஒரு புத்தகம் சகலகலா சவரக்காரன் சொல்கிறது நீங்கள் 4ஆம் பதிப்பு போயிட்டு அப்படின்னா நான் யாருன்னு தெரியாது. ஆனால் இப்போ புத்தக கண்காட்சியில் போனால் சார் எனக்கு தெரியலங்க ஒரு சகலகலா, ஓ நீங்கள் தானே அது, பார்த்தங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த புத்தகத்தை தெரியுது, ஆனால் என்ன தெரியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லணும்னு வரவேற்பே சொல்லலை அவங்கள. இப்படி எளிய மக்களினுடைய உரிமைக்காகவும் உயர்வுக்காகவும் பாடுபடுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தோழர் மு வீரபாண்டியன் அவர்கள் அழைத்தவுடன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்ததற்கு அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதே போன்று சிபிஎம் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் 25ஆம் தேதி திண்டிவனத்தில் அவருக்கு பெரிய ஒரு நிகழ்வு இருக்கு, அதையெல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு தொழிலாளர் பாட்டாளர் வர்க்கத்துக்காக ஒரு புத்தகம் வருகிறது, அதை நான் கலந்து கொள்கிறேன் என்று ஓடோடி இந்த நிகழ்வுக்கு அரங்கிற்கு முன்னாடியே எங்கள் நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்ட தோழருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். அதே போன்று அண்ணனை எப்படியா பிடிக்க முடியும், இவரெல்லாம் எப்படி சந்திக்க முடியுமா, பார்க்க முடியுமா, கேட்க முடியுமா, தேன் கிடைக்குமா அப்படின்னு ஒரு இறுக்கமாக இருந்தேன். அப்போ தான் என்னுடைய பதிப்பாளர் சொன்னார், நம்ம அண்ணங்க நம்ம கூப்பிட்டா வந்துடுவாருங்க, அவருக்கு சொல்லுங்க அப்படின்னு ஒரு உற்சாகப்படுத்தி அவரை அழைத்து ஃபோன் பண்ணோன்னே, தோழர் எப்போ வரணும் சொல்லுங்கள், உடனே வரேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை என்னங்க, நீங்கள் சினிமான்றது சாதாரண விஷயம், எந்த நேரத்தில் வேணால் அரசு கதை தட்டும். இன்றைக்கி இருக்கும்போது கூட அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லி வந்திருக்கிற அவருக்கும் நன்றி. அதே போன்று இந்து தமிழ் திசையினுடைய முதுநிலை ஆசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தோழர் முருகேஷ் அவர்கள், நாங்கள் டீ கடையில் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டோம் அரசியலை. அந்த அரசியல் ரொம்ப பேசணும். அவரும் இந்த புத்தக
வெளியீட்டுவாக வருகிறேன் என்று சொல்லி ஓடேறி வந்திருக்கிறார். அனைவரும் இந்த தொழிலாளர் முன்னேற்றத்திற்காக தான் இங்கே வந்திருக்கிறார்கள். பார்வையாளரால் வந்திருக்கிறார். பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த பல்வேறு பகுதியில் இருந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்திருப்பதை ஒவ்வொருவரையும் பேரை சொல்ல என்னால் நேரமில்லை. ஏனென்றால் பதிப்பகத்தார அண்ணன் நல்லா இங்கே வந்திருக்காரு. அவர் மிகப்பெரிய ஒரு எனக்கு அன்றைக்கி அவர் புத்தக கடை நானும் சொன்னால் சாதாரணமாக தான் போனேன். அவர் திறமையா வைக்கிறது நான் தான் திறப்பேன்னா கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணின்னு போயிருப்பேன். திடீர்னு பார்த்து திறமையானவொடனே எனக்கே பதட்டமாகிடுச்சாருன்னா இவ்வளோ பெரிய பொறுப்பு என்கிட்ட கொடுத்துட்டாரு. அவர் வந்திருக்காரு. அப்புறம் இன்னும் எழுத்தாளர்லாம் வந்திருக்காங்க. அம்மா மேடமும் அனிதா, அப்புறம் வெங்கி அவர் வந்திருக்காங்க. எங்கள் சோழர்கள் பேர் சொன்னாலும் கோச்சிக்க மாட்டாங்கன்றதால உங்கள் பேரை சொல்ல முடியல, கோச்சிக்காதீங்க. இன்னும் நான் பேச வேண்டியது இருக்குது. அதனால் வந்திருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சோழர்களே, நண்பர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளரும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய மாநில பொதுச் செயலாளரும் ஏன் இந்த நிகழ்ச்சி அழைத்து, எனக்கு ஒன்றுமில்லை. இந்த சமூகத்தில் மத்தளத்திற்கு உலகைக்கு ஒரு பக்கம் மடி என்றால் மத்தளத்திற்கு 2 பக்கம் மடி. சாதி ஒரு 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 சமூகம் பாதிக்கப்படுகின்றால் ஒன்று சாதியாக இருக்கும். ஆனால் இந்த வண்ணார் நாவிதர் என்பவர்கள் சாதியாலும் தொழிலாலும் பாதிக்கப்படுகிறார்கள். 2 பக்கமும் பாதிக்கப்படுற இந்த சமூகம் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 15,000 வாக்குகள் மருத்துவர் வாக்குகளும் 15,000 வாக்குகள் வண்ணார் வாக்குகளும் இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 5 லட்சம் சலூன் கடை இருக்கு. 5 லட்சம் பிரதிகள் விற்கிறது. தினத்தந்தி, தினகரன், தினமலர் விற்கிறது. ஒரு பிரதி 8 ரூபாய் என்றால் 8,40 4 லட்சம் ரூபாய். ஒரு சமுதாயத்துக்கும் ஒரு தொழிலாளர் சாதாரண அடிமட்ட காது மூக்கு கண்ணு வைத்து சம்பாதிக்கிற காசில் பத்திரிகை வாங்குறான். அந்த பத்திரிகையில் போடுறது எங்கள் செய்தியை போடுறது. அப்போ ஒரு தொகுதியில் 15,000 வாக்காளர் வாழ்கின்றோம். 234 எம்எல்ஏக்களையும் நாங்கள் நிர்ணயிக்கிற இடத்துல இருக்கோம். இது வரைக்கும் அரசியலுக்கு என்ன எங்களை மனிதர்கள் மதித்தார்களா? இது தோழர் அவர்கள் சாப்பிடுன்னு சொன்னார் இல்லையா? நான் இந்த புத்தகத்தை நான் ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கேன், ஒரு சங்கத்தின் தலைவராக இருக்கிறேன்னு மனு எடுத்துகிட்டு போகிறேன். எங்களை எந்த தலைவரும் மதிக்கலை, எந்த தலைவரும் மதிக்கலை. நான் ஒரு 5 கோரிக்கைகள் வச்சுட்டு போனேன். 5 கோரிக்கையை குறைச்சிட்டு 2 கோரிக்கை மட்டும் வச்சேன். எந்த கோரிக்கையும் எங்களை மனிதராக கூட மதிக்கலை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை நாங்கள் அப்போ தான் தெரியணும், இவ்வளோ எளிமையாக சந்திக்கூட வலிமையான தலைவர்களை நாம் சந்திக்காமல் நேரம் முதல்வர் நேராக பிரதமர் தான் நம்ம சந்திக்கணும் நாம் நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, ஒரு ராக்கெட்டு செஞ்சால் கூட அது எங்கே வச்சு ஏவனா அது போய் சேரும்னு தெரிஞ்ச வழி தெரிஞ்ச இடத்துல போகும். நம்ம கோரிக்கையை 1000 இருக்கலாம், நம்ம வச்சிருக்கலாம். அவர் பேசுவார், இவர் பேசுவார், யாரும் உங்களை பேச மாட்டோம். 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாளும் 40 மாசத்தில் 30 நாளும் பாட்டாளி வர்க்கத்தினுடைய செங்கோடி எங்கெல்லாம் பறக்கிறது என்று பாருங்கள். எங்கெல்லாம் தொழிலாளி உரிமைகள் மறுக்கப்படுகிறதோ, தொழிலாளியின் வருமானங்கள் பாதிக்கப்படுகிறதோ, பெரிய பெரிய கட்சியில் இருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு சம்பளத்தில் பிரச்சனையா, தொழிலில் பிரச்சனை, அங்கே செங்கொடி தான் பறக்கும். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளோ வலிமையான கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்களை வைத்து இந்த புத்தகத்தை வெளியிட்டு இந்த மக்களுக்கு ஒரு விடுதலையும் விடியலையும் உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக தான். நான் கவிஞன் போட்டுக்கிட்டே இல்லை, என் புத்தகத்தில் கவிஞரெல்லாம் போடலைங்க. நான் கவிஞரெல்லாம் இல்லை. சமுதாயத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும். ஒரு 15,000 வாக்கு இருக்கிற ஒவ்வொரு தொகுதியிலும் 234 தொகுதியில் 15,000 வாக்கு இருக்கிற மக்களை சாதாரண குறுகிய சமுதாயம் சொல்கிறாங்க. ஒரு ஓட்டு வங்கி இன்னைக்கு பார்த்தா இதே டி நகரில் 100 ஓட்டுக்குள்ள தான் ஜெயிச்சிருக்கா போன எலெக்ஷன். அதே இதுக்கு முன்னே நம்மளுடைய மரியாதைக்குரிய சபாநாயகர்கள் போன தேர்தல் தோற்றது 100 ஓட்டுக்கு கீழே தான் தோற்றுருக்காரு. அப்போ ஒவ்வொரு தொகுதியும் வாக்கு வங்கி இருக்குது. ஒவ்வொரு நாளும் அரசியல் பேசுகிறோம், ஒவ்வொரு நாளும் பத்திரிகை வைக்கிறோம். அரசியல்வாதிகள் எங்களை வாக்காளரை பார்க்கல, ஒரு பத்திரிகை எங்களை ஒரு வாசகராக பார்க்கல. நாங்கள் அழகுபடுத்துகிற மனிதர்கள் எங்கள் மனிதராக கூட மதிக்கிறோம். நாங்கள் என்ன செய்யுது? எங்களுக்கு 1000 கோரிக்கைகள் இருக்கு, 1000 பிரச்சனைகள் இருக்கு. யாரிடம் சொல்வது? யாரும் எங்களை மதிக்கவில்லை. அப்போ மதிக்கின்ற ஒரே இடம் எது?
இன்று விரைவாக துல்லியமாக தோயருக்கு போன் பண்ணா சொல்லுங்க தோயர், இதோ வருகிறேன், உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் தோயர் என்று இப்போதுதான் தேர் அங்கே இங்கே சுற்றி நிலைக்க வந்திருக்கிறது. இந்த தோழர்களிடம் எதையாவது ஒரு கோரிக்கை இந்த ஆட்சியில் பெறணும். இந்த ஆட்சியில் செய்ய முடியல, எந்த ஆட்சியில் செய்ய முடியும்? இந்த ஆட்சியில் எல்லாம் என்ன திரும்ப சொல்லுவோம், நீங்கள் பூரா திமுக இருக்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆட்சியில் வந்த திமுக, நீ என்ன திமுக தான் ஓட போகிறோம். அப்போ திமுக ஆட்சியில் இருக்கும்போது எங்கள் கோரிக்கை நிறைவேற்றணுமா? நாங்கள் பெரிய கோரிக்கைலாம் வைக்கல தோழரே, ஒரு 5 கோரிக்கை தான் வைக்கிறோம். 5 கோரிக்கைகள் வைக்கிறதுக்கு முன்னே ஒரே ஒரு 10 செய்திகள் மட்டும். தோழர் சொன்னார்கள், சாதியாலும் தொழிலாலும் பாதிக்கப்பட்ட சமூகமாக இருக்கிற நாங்கள் எங்கெங்கே இந்த 5 ஆண்டுக்குள்ள பிரச்சனை நடந்ததுன்னு ஒரு பட்டியலை சொல்லிச்சு. ஒரு 5 கோரிக்கை வைக்கிறேன், அது மட்டும் பிடிச்சிக்கிறேன். நான் புத்தக வெளியீட்டு விழாக்கு புத்தகத்தை நீங்கள் பேசுங்க, நான் அரசியல் பேசணும். எனக்கு அரசியல் தான் முக்கியம். என் மக்கள் பாதிக்கப்படுறோம். ஒவ்வொரு தொகுதியில் ஓட்டு வச்சுக்கிட்டு இன்னமும் நாமெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கோம். ஐயா சாமி, ஐயா சாமி, ஐயா சாமி கேட்டேன். ஐயா சாமி எங்களை பாருங்கன்றேன். நான் இப்பயும் சொல்கிறேன், ஐயா சாமி பாருங்கன்னும் போது யாரும் என்னை பார்க்கல. ஐயா சாமி என்னை காப்பாற்றணும், யாரையும் என்னை காப்பாற்றணும். நான் சொல்கிறேன், ஐயா உங்களை காப்பாற்றணும். ஒரு தொகுதியில் 15,000 வாக்கு இருக்கு, நாங்கள் போடுவோம். எங்களுக்கு வாய்ப்பு இந்த தேர்தலில் எங்களுக்கு இத்தனை ஓட்டு இவ்வளோ இருக்குது. எங்கள் கோரிக்கை எளிய கோரிக்கை. இந்த தொழிலாளர் எவ்வளோலாம் பாதிக்கப்படுறாங்க. அவன் தான் காலையில் இருந்தால் ஏங்க தோழர்கள் சொன்னாங்க, போராடுறாங்க, பேசுகிறாங்கன்னு. எங்கள் காலையில் 5 மணிக்கு கேட்பாங்க, யாருங்க ஆட்சிக்கு வருவாங்க கேட்பான். காலையில் கேட்பான் 5 மணிக்கு. இன்னும் காலையில் முதல்ல சொல்லியா அந்த நடிகை கட்சி ஆரம்பித்தான், இந்த ஆட்சி இருக்கு, இந்த ஆட்சி இருக்கு. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுக்குள்ள நாங்கள் 2 திராவிட இயக்கத்தை தவிர வேறு யாரும் ஓட்டு போட மாட்டோம். ஏன்னா இவனுக்கு எத்தனை பிடிச்சி வந்தாலும் இவங்க ஏதாவது செய்வான்னு காத்திருக்கான். எத்தனை பிடிச்சி வச்சு யார் நடிகை வந்தால் அதெல்லாம் போகவே மாட்டோம். ஆனால் எங்களுக்கு இந்த 2 கட்சி தான். இதை விட்டா அது விட்டா இது. ஆனால் இந்த 2 கட்சிக்கிற எங்கள் மனுஷனாவோட மதிக்க மாட்டோம். யாரெல்லாம் திராவிடத்தை திட்டானோ அவன் நல்லா இருக்கிறான். நாங்கள் திராவிடத்தை வாழ்நாள் கூட பாராட்டி நிற்கிறோம். ஆனால் திராவிடம் எங்களை பார்க்க மாட்டேன். தோழ காலையில் சொன்னார், நீங்கள் கொஞ்சம் சவுண்ட் அடிக்கி பேசணும். நான் இங்கே தோழர் எதிர்த்து பேசணும், நான் எங்கே போய் பேசுறது? நான் ரோட்டில் பேசி நிற்க முடியும்? இந்த தோழர் இருக்காங்க என் பக்கத்தில், தோழருடைய கையை பிடிச்சிட்டேன். இந்த தோழருக்கு எங்களுக்கு வந்து நல்ல வழி காட்டுவாங்க, எங்களை கோரிக்கை வென்றெடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வாக்காளர் இருக்குது, பத்திரிகை இருக்குது, எதையுமே கண்டுக்கல. ஆனாலும் தோழர்களிடம் ஒரு 10 ஜாதியாலும் தொழிலாலும் நடந்த ஒரு 10 இடங்கள் இதை மட்டும் சொல்லிவிட்டு 5 கோரிக்கை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். ஒரு நிமிஷம். திண்டுக்கல் மாவட்டம் ஜி குரும்பட்டி கிராமத்தில் 12 வயதுடைய சிறுமி கலைவாணியை 3 ஆதிக்க சாதி இளைஞர்கள் கற்பழித்து இவளை உயிரோடு விட்டால் வெளியே சென்று விடுவாள் என்பதால் மூக்குலியும் வாயிலும் மின்சாரம் பாய்ச்சி கொலை. ஜி குரும்பட்டி திண்டுக்கல் மாவட்டம். சேலம் மாவட்டத்தில் முத்துவேல் என்ற இளைஞர் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சேலம் மாவட்டத்தில் முத்துவேல் என்ற இளைஞர் பட்டியல் சமுதாயத்திற்கு முடிதிருத்தம் செய்தார் என்பதற்காக அந்த ஊர் இளைஞர்கள் அடித்து கொன்று சாக்கு மூட்டையில் கட்டி ஏரியில் வீசிவிட்டார்கள். இது 2வது. அரியலூர் மாவட்டம் திருப்பேயர் கிராமத்தில் ஆதிக்க சாதி பிண மேடையில் இந்த அமட்டன் பிணம் எரிப்பதா என்று பாதி எரிந்தும் எரியாத நிலையில் இருந்த அந்த பிணத்தை கொண்டு போய் சுடுகாட்டுக்கு வெளியே வீசினார்கள். இது 3வது. கரூர் மாவட்டத்தில் சலுங்கடை நடத்தும் ஆதிக்க சாதி பெண்ணை கரூர் மாவட்டத்தில் சலுங்கடை நடத்தும் அரியர் என்ற இளைஞர் ஆதிக்க சாதி பெண்ணை காதலித்து திருமணம் செய்த இருந்த நிலையில் பெண்ணின் மூலமாக பேசி வரவைத்து பெண்ணின் உறவினர்களால் நரி ரோட்டில் காவல் நிலையம் எதிரிலேயே வெட்டி கொலை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் எஸ் கொளத்தூர் கிராமத்தில் சவரம் செய்த கூலியை கேட்டதற்காக சவர தொழிலாளியின் மனைவியையும் குடும்பத்தையும் கட்டி வைத்து அடித்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மகள் வாங்கிய கடனுக்காக தாயை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொன்று புதைப்பு. ராமநாதபுரத்தில் மாவட்டத்தில் 60 வயது
முதியவர் ஈம சடங்கு செய்ய வர முடியாது என்று மறுத்ததால் வீடு புகுந்து தாக்குதல். திருநெல்வேலி மாவட்டத்தில் இசைக்குப்பாலா என்ற இளைஞர் ஈம சடங்கு செய்யும் இடத்தில் சாதியை சொல்லி திட்டியதை எதிர்த்து கேட்டதற்காக மறுநாள் வீடு புகுந்து அடித்து கொலை. தருமபுரி மாவட்டம் பிக்கம்பட்டியில் என்ற கிராமத்தில் சாதி மறுப்பு செய்த திருமணம் செய்த பட்டதாரி இளைஞரின் குடும்பத்தில் உள்ள பெண்களை நடுரோட்டில் மரத்தில் கட்டி வைத்து இரும்பு கம்பி PVC பைப்பு போன்றவற்றால் தாக்கியதோடு உயிர் உறுப்பில் சிகரெட்டால் சூடு வைத்த நிகழ்வு. சென்னை தலமணியில் 30 வயது இளைஞர் பரணி அவர்கள் தன்னுடைய கடைக்கு அருகிலேயே கார்ப்பரேட் கம்பெனிகள் சுற்றி வந்ததால் கடையை நடத்த முடியாமல் 2 பெண் குழந்தைகள் இளம் மனைவியை விட்டுவிட்டு கடையிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதையெல்லாம் கடந்த 5 ஆண்டுகளில் எங்களுக்கு நடத்தப்பட்ட மிகப்பெரிய வன்கொடுமை நடந்திருக்கிறது. நண்பர்களே, தோழர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்களே, 1967 ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பிடித்ததற்கு குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த குலத்தொழிலையே நம்பி இந்த மழை திருத்தும் தொழிலையும் சாதி ஈழ்வழியும் செய்து கொண்டிருக்கின்ற ஆண்டாளு காலமாக அடிமைப்பட்டிருக்கின்ற ஒரு கிராமத்தில் பட்டியல் பழங்குடியினர்கள் என்று 50 குடும்பம் 100 குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கே இந்த பிரச்சனை என்றால் ஊருக்கு 1 குடி 2 குடியாக வாழ்கின்ற வண்ணா நாவீதரனுடைய நிலையை யாருமே சிந்தி பார்ப்பது. இன்னைக்கு நான் கவிதை எழுதுவது எனக்கு பாராட்டோ பரிசோ எதுவுமே இல்லை. என்னுடைய புத்தகத்திலும் கேட்பது விடுதலை, என் புத்தகம் கேட்பது எங்களுடைய முன்னேற்றத்துக்கான வழி. நாம் கவிதை எழுதி போட்டு நாம் பரிசு பாராட்டு வாங்கி நான் போயிட்டு எனக்கு மட்டும் பழகிறது தான் நான் புத்தகம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என் புத்தகம் எந்த மேடையிலும் ஏறும். கிட்டத்தட்ட 38 மாவட்டத்தில் புத்தக கண்காட்சி நடக்குது. என் புத்தகம் 4 பதிப்பு ஓடி இருக்கு. எந்த கவிஞருக்கும் இந்த 5 வருஷத்துல எந்த கவிஞருக்கும் 4 பதிப்பு போகவே 4 பேர் எந்த புத்தகம் போயிருக்கு சொல்லுங்க. ஆனால் ஒரு மேடையில் கூட இந்த தொழிலாளி அணைச்சிக்கணும். நான் ஒரு புத்தகம் கொடுக்கணும்னா படித்தா தோழர்களே, நான் போகிற இடம் போல தெரியுங்களா? அதாவது நான் நினைக்கிற கதவு மூடி இருக்கு, ஆனால் நிறைய கதவு திறந்துருக்கு. எங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு, ஆனால் நாங்கள் இந்த கதவை திறந்து போக வேண்டும். இந்த கதவு தான் எங்களை திறந்தால் சிறப்பாக இருக்கும். இந்த பாதை சிறந்தால் இருக்கும் என்றுதான் பட்டினி பசியாக கூட நாங்கள் கடையை நடத்தி கொண்டு வேறு இடம் போகாமல் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்டில் இன்னைக்கு எது தேவை? நமக்கு மட்டும் வேண்டுமென்றால் நாம் எந்த விஷயத்திலும் போகலாம். ஆனால் நம்ம தொழிலாளர்களுக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்றால் சமூக நீதி, பெரியாரியம், கம்யூனிசம், மார்க்சிசம் மற்றும் அம்பேத்கரினுடைய கைகோர்த்து தான் இந்த சமுதாய விடுதலை உருவாக்க முடியும் என்றதில் 100% நம்பிக்கை உள்ளவன். அந்த நம்பிக்கையால் தான் எல்லோரும் சொல்வார்கள், இவரை பார் அவரை பார். அவரை பார்ப்பதால் நான் மட்டுமே போய்க்கிறேன், எனக்கு வழி பரிசு வாங்கிக்கலாம், பாராட்டு வாங்கிக்கலாம். ஏன் பரிசை நானே உருவாக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அது தேவையில்லை. என் மக்கள் எல்லாம் வந்திருக்கேன், எதுக்கு வராங்க? பல ஊர்லேருந்து வந்திருக்கான், என்னை நம்பி இருக்காங்க. இந்த மக்களுக்கு ஏதாவது நடக்காதா? இத்தனை வரைக்கும் இப்போ கூட பாருங்க, தமிழ்நாடு முழுக்க சலூன் கடை அடைப்பது தான் மிகப்பெரிய செய்தி. ஆனால் இந்த தலைவர்களுக்கு எங்கள் படித்தவர்கள் பதுங்கிக் கொள்கிறார்கள், பணம் உள்ள ஒதுங்கிக் கொள்கிறார்கள். இந்த சலூன் கடையிலே மாநில தலைவர் 5000 மக்களை திரட்டி வச்சுக்கின்ற ஒரு தலைவரை பேசுவதற்கு அவர் எழுத்தறிவில்லை, படிப்பறிவில்லை. ஏதோ மக்களை திரட்டுறாரு, கூட்டுறாரு, சந்தாசாருக்கு சாப்பாடு சால்வை மேடை பிடிச்சா முடிச்சு போயிட்டாரு. ஆனால் மக்களுக்கு போராடுறதுக்கு அவங்க வழி தெரியல, அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. ஆனால் படித்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? பதுங்கிக் கொள்கிறார்கள். படித்தவர்கள் என்ன செய்யறாங்க? நீட்டாக அந்த சங்கத்தினுடைய பேரையே வேற மாதிரி வச்சுக்குவாங்க. மருத்துவர்கள், நாவிதர்னு, தொழிலாளின்னு பேரே வச்சுக்க மாட்டாங்க. இப்படியாப்பட்ட சூழ்நிலை இந்த புத்தகம் வந்திருக்கு. நண்பர்களே, தோழர்களே, என்னுடைய அருமைக்கினிய செங்கோலி எங்கெல்லாம் பறக்கிறது, தொழிலாளர் உரிமையெல்லாம் எங்கெல்லாம் மறுக்கப்படுது, அங்கெல்லாம் செங்கோலி ஏற்றப்படுகிறது. உலகம் முழுக்க கம்யூனிசம் தான் சில நிலையான தத்துவம், நீடித்த வளர்ச்சி என்ற கம்யூனிசத்தின் மேல் பற்று உள்ளவன். அந்த தோழர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த தொழிலாளருக்கு விடுதலையும் விரைவாக கிடைக்கும் என்பதை என்னிடம் தெரிந்து கொண்டு ஒரு 5 கோரிக்கை மட்டும் நான் இப்போது உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்கள். இதை எங்களுக்கு புதுசாக செய்கிற கோரிக்கை, எங்களுக்கு புதுசாக நீங்கள் செய்யுங்க கேட்கல.
ஏற்கனவே அவங்களுக்கு செஞ்சுருக்கீங்க, அதுமாரி செய்யுங்க கேட்குற அந்த கோரிக்கை தான். நீங்கள் கூட்டணி கட்சியோட இருக்கீங்க, நீங்கள் நினச்சா முதல்வர் வச்சு எங்கள் தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க, உங்கள் மூலியமாக செஞ்சு நிச்சயமாக அந்த கோரிக்கை நிறைவேற்ற முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கோரிக்கை ஒன்று சொல்கிறேன் பாருங்க. கைத்தறி நெசவாளருக்கு இலவச மின்சாரம் வழங்குவது போல 200 யூனிட் இலவச மின்சாரம் எங்களுக்கு வழங்க வேண்டும். சாதி சமூகநிலை சமத்துவம் சகோதரத்துவம் வளர்க்கின்ற கிராமப்புறங்களை தவிர்த்து அனைத்து இடங்களிலும் முடித்திருத்த நிலையங்கள் சமத்துவ நிலையங்களாக, அரசியல் வளர்க்கும் நிலையங்களாக, திராவிட வளர்த்த நிலையங்களாக இருக்கிறது. திராவிட இயக்கத்தை வளர்த்து எங்களுக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்பதை முதல் கோரிக்கையாக வைக்கிறேன். அதே போல தோழர் சொன்னாரு எஸ் விஸ்வநாதாஸ் இந்திய விடுதலைக்கு 29 முறை சென்று காங்கிரஸ் கட்சிக்காக காந்தியடிகளுடைய அழைப்பை ஏற்று நாடகத்தாலும் நாடகத்தாலும் பேச்சாலும் குரலாலும் பாட்டாலும் 29 முறை சிறை சென்ற விஸ்வநாதாஸ் அவர்களுக்கு மற்ற சமுதாய தலைவர்களுக்கு அரசு எடுப்பது, மணிமண்டபம் கட்டுவது, திட்டங்களுக்கு பேர் வைப்பது, இது போன்ற செய்யும் போது எங்கள் சமுதாய தலைவர் என்பதற்காகவே இதை மறுப்பதாக நாங்கள் உணர்கிறோம். சென்னையில் உள்ள கிண்டியில் உள்ள தியாகிகள் மணிமண்டபத்திலே தியாகி விஸ்வநாதாஸ் அவருக்கு சிலை வைக்க வேண்டும், அரசு விழா எடுக்க வேண்டும், மேலும் அவர் பேரில் அரசு திட்டங்களுக்கு பேர் வைக்க வேண்டும் என்ற 2வது கோரிக்கை வைத்துக்கொண்டு மீனவர்களுக்கு மீன்வள கருவியில் 1970 சட்டநாதன் அறிக்கையில் 5% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்கிறது. நாங்கள் பாரம்பரியமாக மருத்துவம் செய்தவர்கள், பாரம்பரியமாக நோய் நொடியெல்லாம் தெரிந்தவர்கள், அந்த சமுதாயத்தை சார்ந்த எங்களுக்கு சித்த மருத்துவ கல்லூரியிலே 5% இடஒதுக்கீடு தர வேண்டும். இது 3வது கோரிக்கை. அதே போல சித்த மருத்துவத்தின் பிதாமகனாக விளங்கக்கூடிய எஸ் ஆனந்தம் பண்டிதர் என்பவர் சித்த மருத்துவ மறைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். அன்னைக்கு ராஜாஜியிலிருந்து பெரியாரிலிருந்து அனைவருமே சமமாக பழகக்கூடிய தமிழ் சித்த மருத்துவத்தை ஆங்கில மருத்துவம் அழிக்கிறது, ஆங்கில மருத்துவம் சமஸ்கிருதம் அழிக்கிறது என்று அப்போதே குரல் கொடுத்து நிறைய சித்த மருத்துவ பாளையங்கோட்டையில் சித்த மருத்துவ கல்லூரி வருவதற்கு அரும்பாடுபட்டவர், சித்த மருத்துவத்தை நிறுவனமாக்கியவர் எஸ் ஆனந்தம் பண்டிதர் அவர்களுடைய பெயரை சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள சித்த மருத்துவ கல்லூரிக்கு பெயர் வைக்க வேண்டும் என்பது 4வது கோரிக்கை. அதே போன்று சாதியாலும் தொழிலாலும் இரு பக்கமும் பாதிக்கப்படுகின்ற எங்களுக்கு இடஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு பட்டியல் சமூகத்தில் 3% கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் முஸ்லிம்களுக்கு அதை பிசியில் கொடுத்திருக்கார்கள். ஆனால் இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஆண்ட ஜாதி எந்த இலக்கணம் பாருங்க, இந்த 20% தாங்க. 20% இருக்கிற பூரா மேலே இருக்கிறவங்க கீழே வரோட ஐயா நான் பாதிக்கணும்னு ஒத்துவோம். ஆனால் இதில் இருக்கிற என்ன பண்ணுறான், எல்லாருமே ஆண்ட ஜாதி பூரா 20% தாங்கிறான். ஆண்ட ஜாதியாக இருக்கின்ற சமுதாயத்தில் 2 கால் இருக்கிறவங்க ஓட 2 கால் இல்லாதவங்க அவர் கூட ஓட முடியாது. இப்படியாப்பட்ட சமுதாயத்தில் அருந்ததிக்கு கொடுத்தது போல, அதே போன்று முஸ்லீம் கொடுத்தது போல எங்களுக்கு மட்டுமல்ல எங்களை போன்ற ஒற்ற சாதி உள்ள வண்ணார்களையும் இணைத்து 3% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு நாங்கள் இன்னொன்று சொல்கிறேன். எப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் போராடும். என்ன காரணம்னா அவங்க ஏதாவது செய்வாங்கன்னு நான் நம்புகிறோம். ஆனால் நான் கூட ஜனவரியில் போராடின கிட்டத்தட்ட 4,000-5,000 பேர் போட்டு வல்லூர் கோட்டத்தில் போட்டு மதிப்பூருக்கு அண்ணன் திருமாவளவன் வந்தார், வேல்முருகன் வந்தார். ஆனால் இந்த தலைவர்கள் என்ன கோரிக்கை வைக்கணும் ஏது வைக்கணும் தெரியல. கூட்டத்தை கூட்டாங்க, கழிச்சிட்டு போயிட்டாங்க. அவர் எதாவது சட்டசபையில் பேசுவார்னு காட்டணும். மதிப்பூரியே அண்ணன் திருமாவளவன் அவர்களும் வேல்முருகனும் பேசிட்டு போனாங்க. அது பண்ண சட்டசபையில் பேசவே இல்லை. இதையெல்லாம் கலைந்து இந்த 4-5 கோரிக்கைகளை தொழிலாளர்களை நான் கரம் பற்றியிருக்கிறேன். இந்த தொழிலாளர்கள் மூலமாக இந்த கோரிக்கையை முதலமைச்சரை எடுத்து சொல்லி நிறைவேற்றி தர வேண்டும். இதை நிறைவேற்றி தந்தால் உங்களுக்கும் எங்களுக்கு பெருமை, உங்களால் அது நடந்தது என்று அந்த ஆட்சி செய்தால் அந்த ஆட்சிக்கும் பெருமை, இந்த தொழிலாளரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் வாக்குக்காக என்று இதையெல்லாம் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து பல்வேறு பகுதியில் பல்வேறு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னுடைய மகள் பேசவே இல்லை,
என்னுடைய மகளுக்கும் நன்றி, என் மனைவிக்கும் நன்றி, என்னுடைய தொழிலாளர் தோழர்களுக்கும் நன்றி. நிறைய பேர் பேசணும் தனி லைனில் கேட்டாங்க. ஆனால் தொழிலாளர் தோழர்கள் தலைவர்கள் வந்து காத்திருக்க முடியாது. அதனால் ஒரு வருத்தத்தை பதிவு செய்து இருகரங்குப்பி உங்களை எல்லாம் நன்றி 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 தெரிவித்து நண்பர்களே, புத்தகம் வெளியிருக்கு, அனைவரும் வாங்கின்னு போங்க. புத்தகம் வெளியிருக்கு, ஒவ்வொருவரும் புத்தகம் வாங்கி படிங்க.